ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தேவி கிச்சனில் ஜப்பான் சிக்கன் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். 3 டீஸ்பூன் மைதா மாவு, 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், எலும்பு இல்லாத சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். எலும்பில்லாத சிக்கன் துண்டுகள். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். பூண்டு, ஒரு பெரிய பூண்டு ஒரு பல்ல எடுத்து குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு 4 பச்சை மிளகாவையும் கீறி வச்சுக்கணும். கடாயில் பட்டர் போட்டுட்டு நம்ம பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பாலை, ஒரு 200 மில்லி பாலை நம்ம நல்லா ஃப்ரை பண்ண பூண்டு பச்சை மிளகாயில் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பருப்பையும் அது உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளையும் சேர்த்து ஒரு 5 நிமிடம் நல்லா கிண்டி விட்டு இறக்கணுன்னா நம்ம ஜப்பான் சிக்கன் ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம சேனலுக்குள்ளே வரவங்க ப்ளீஸ் 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 சப்போர்ட் மீ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. சூடான சுவையான ஜப்பான் சிக்கன் ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.